ஹலோ, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தி இடியாப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்பம் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கணும் இது மாதிரி. இப்போ இது கூட 4 முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் உப்பும் அரை ஸ்பூன் பெப்பரும் போட்டுக்கிறேன். உப்பு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இடியாப்பத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை நல்லா உதுத்து விட்டு இதில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ ஃபைனலாக ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சமாக தான் போடணும், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.